திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு திரு ராமமூர்த்தி, சில நாட்களுக்கு முன்னால் அருண் ஜெட்லி பேசும்போது இந்த பட்டியலை வெளியிட்டால் காங்கிரஸ்காரர்கள் சிலருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் காங்கிரஸ்காரர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் இந்த அரசு செய்ய தயங்குது? ஏன் இந்த பட்டியலை அவர்களாக தாமாக முன் செய்யல? வெளியிட மாட்டோம்னு அவர் சொல்லவே இல்லை. அந்த அவருடைய தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த ஒரு பேட்டியிலே கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க நீதிமன்றத்துல குற்றச்சாட்டை பதிவு செய்த பின்பு அந்த பேர் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும் தான் சொன்னாரே தவிர்த்து பேர்கள் வெளியிடவே மாட்டோம்னு அவர் சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நாம இன்றைக்கு விவாதிக்கின்ற விஷயம் இந்த வெறும் 627 அக்கௌண்ட் பத்தி மட்டும்தான் பேசுறோம். இந்த 627 அக்கௌண்ட்ல நம்முடைய நாட்டினுடைய பெரும் பகுதியான கருப்பு பணம் இருக்குங்கிறது யாருமே நம்பல. ஏனென்றால் கருப்பு பணத்தினுடைய அளவு பாத்தீங்கன்னா 20 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 40-60 லட்சம் ஆயிரம் கோடி வரைக்கும் போகுது. 25 லட்சத்திலிருந்து 75 லட்சம் கோடி வரையிலும் அதுக்கான இது போகுது. ஆனா நீங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அந்த ஜெர்மனிலையும் சுவிட்சர்லாந்துலயும் தான் இருக்குது. ஆனால் இது 2001 இருந்து இது பத்தின விவாதம் வரும்போது யாரும் அதே அக்கௌண்ட்ல இந்த பணத்தை வச்சிருப்பாங்கன்றது யாரும் நம்பல. ஒரு குழந்தை கூட அது பண்ணாது. இந்த பேங்க் எல்லாம் இந்திய அரசாங்கம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த பேங்க்ல இருக்க மாட்டாங்க, எடுத்து போயிடுவாங்க. இப்ப எங்க இருக்கிறது அப்படின்றது நீங்க ஆராயும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கரீபியன் தீவுகள், தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட பகுதியான அந்த கரீபியன் தீவுகள்ல நிறைய ட்ரெஷர், பஹாமாஸ் மாதிரி நிறைய ட்ரெஷர் ஐலாண்ட்ஸ் இருக்கிறது. அந்த குட்டி குட்டி தீவு நாடுகள் அவை. ஆனா அந்த நாடுகளினுடைய பிரதான தொழிலே இந்த மாதிரியான உலகம் முழுக்க வருகின்ற இந்த கருப்பு பணத்தை சேமிப்பதன் மூலமாக அவளுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன். சோ அந்த நாட்டுல ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அட்டார்னிஸ் பேரு. சோ அங்க வழக்கறிஞர்கள் அவர்களே அந்த ஷெல் கம்பெனின்னு சொல்லக்கூடிய அந்த ஷெல் கம்பெனி ஏன் சொல்றாங்கன்னா, அதுக்கு வேற எந்த விதமான பிசினஸும் கிடையாது. சோ அது பணத்தை வாங்கி அக்கௌண்ட்ல போட்டு அதை சேமிக்கிறது மட்டும்தான் அந்த கம்பெனியோட வேலை. அது மாதிரியான விஷயங்களே நிறைய இருக்கின்றது. அந்த பணத்தை மீட்பதுதான் உண்மையான கருப்பு பணம் மீட்பாக அமையும். ஆக நீங்க ஒரு அக்ரிமெண்ட்டை நீங்க வயலேட் பண்ணும்போது மற்ற அக்ரிமெண்ட்கள் அது வருமாங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு இயல்பாக இருக்கிற கேள்வி. இத்தனை லட்சம் கோடி, 75 லட்சம் கோடி வரையிலும் அதிகப்படியா சொல்றாங்க. குறைஞ்சது 25 லட்சம் கோடி சொல்ற ஒண்ணுல ஏன் வெறும் 627 பேர் பட்டியலை மட்டும் மத்திய அரசு தருது? இல்லையா? அது மன்னிக்கணும். இது மத்திய அரசுக்கு என்னன்னா, இது இவங்க போய் கேட்டு வாங்கினதெல்லாம் கிடையாது. 2017 அது அகஸ்மத்தாக ஜெர்மனி என்னன்னா, இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற உங்களுடைய குடிமக்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள் இவன் சொல்லிட்டு ஜெர்மனி கொடுத்தப்ப அது வேணாம். ஒரு HSBC வங்கியினுடைய ஊழியர் 25,000 பேர் அடங்கிய பட்டியலை வெளியிட்டாரு. அதற்கு பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் அதிலிருந்து எடுத்து மும்பை, கொல்கத்தா, சென்னை போன்ற இடங்கள்ல இது பண்ணி 69 வழக்குகள்ல அவங்க பிடிச்சது 397 கோடி ரூபாய் தான் கருப்பு பணம். அதற்கு வாங்கின வரி 30 கோடி ரூபாய். ஆனா இப்ப 627 சொல்றாங்க. உண்மையிலேயே இதனுடைய எண்ணிக்கை என்பது எவ்வளவு இருக்குன்னு எப்படி நம்ம சொல்லலாம்? ஜெர்மனி, ஒரு நிமிஷம், ஜெர்மனியை விட சுவிட்சர்லாந்தை விட மிக அதிகமாக அந்த கரீபியன் தீவுகள்ல தான் நம்முடைய கருப்பு பணம் இப்ப போய் தங்கி அடக்கலமா இருக்கிறது, பார்க்கா இருக்கிறது. அந்த பார்க்கா இருக்க பணத்தை இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கொண்டு வரணுங்கிறதா இந்த அரசாங்கத்துடைய ஏழைகள் நிறைய நிரம்பி இருக்கிற நம்ம நாட்டுல அந்த பணம் வந்தால் ஒவ்வொருவருக்கும் எத்தனை ஆயிரம் ரூபாய் வரும் அப்படின்லாம் கூட கணக்குகள் ஊடகங்கள்ல வெளியான உதாரணம். நம்முடைய நாட்டுடைய பட்ஜெட்டே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடியில இருந்து 6 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 லட்சம் கோடி ஆயிடுச்சு. நம்ம ராணுவத்துக்கு செய்யற செலவே 1,80,000 கோடி ஆயிடுச்சு. திரு அமெரிக்க நாராயணன், இதுல இன்னொன்று நம்ம அடிப்படையாக இந்த காங்கிரஸ், பிஜேபி இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பால் நீங்க நால்வரும் பொருளாதார அறிஞர்கள் அல்ல பொருளாதார வல்லுநர்கள் அல்ல அப்படின்னாலும் அடிப்படையில புரிந்து கொள்றதுக்கு சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. இத்தனை ஆயிரம் கோடி இந்தியாவில் இவ்வளவு வங்கிகள் இருக்கும்போது வெளிநாட்டு வங்கிகள்ல அவங்க வட்டி கூட தர்றதில்லை. அதை அந்த பணத்தை வைத்திருப்பதற்கு இவங்க பணம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கின்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்தியாவிலிருந்து இந்த பணம் கருப்பு பணமாக வெளியேறுகிறது? எப்படி வெளியேறுகிறது? 2-3 விஷயம். கருப்பு பணங்கள்ல சட்டப்படி கம்பெனி நடத்துறாங்க, சரியான தொழில் நடத்துறாங்க, அதற்கு பணம் சம்பாதிக்கிறாங்க, அதற்கு வரி கட்டுவதில்லை. அதை வரி கட்டாத பணமும் கருப்பு பணம் தான். ஆனா சட்டத்திற்கு மீறாக அதை ட்ரக்ஸா இருக்கலாம்,
இல்ல ப்ராசிக்யூஷன் இருக்கலாம், இல்ல லஞ்சமாக இருக்கலாம். இவைகளில் இருந்து ஏன்னா கொண்டு வந்தாங்கன்னா மற்ற சட்டத்தையும் மீறதால அந்த சட்டத்தின் பேரும் தண்டிக்கப்படுவாங்க கருப்பு பணம் மற்றால. இதுல கருப்பு பணத்துல இரண்டு விதமான கருப்பு பணம். ஒன்று சட்டப்படி ஒரு வியாபாரம் செய்து ஆனால் அதற்கு வரி கட்டாத கருப்பு பணம் ஒன்று. இப்போ இந்தியால உலக நாடுகள்ல கடந்த 91க்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் 70-80% கூட இருந்தது. இப்போது 30-35%, 33.5% ஏறக்குறைய. அது உலக நாடுகள்ல ஏறக்குறைய குறைந்த அளவுல, ரொம்ப அதிகமா இல்லாட்டா நடுத்தட்டுக்கு அடித்தட்டுல இருக்க வரியா இருக்குது. அதனால மக்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துக்கொண்டு இப்ப எல்லாம் குறைந்துகிட்டு வருது முன்னைய விட. இருந்தாலும் இந்த தவறான விஷயங்களின் மூலமாக பணம் சம்பாதிப்பவர்கள் இங்க கிரிமினல் இல்ல மத்த இது வருன்றதுக்காக வெளிநாட்டுக்கு எடுத்துப்பாங்க. ரெண்டு விதமான கருப்பு பணம். ஆனா ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன், காங்கிரசின் சார்பாக ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், இந்த இதை வெளியிடுங்கள். இதை மக்கள்கிட்டே நாங்க சொல்றோம், இதை கொண்டு வர சொல்லுங்க. நாங்க அதற்கான முயற்சிகளை செய்தோம். உண்மையை ஏன்னா நீங்க சொல்லலாம் 1948 இருந்தே நீங்க இது வரைக்கும் பண்ணலன்னு. இந்த 9/11க்கு அப்புறம் தான் இந்த உலக நாடுகள் எல்லாமே ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த பணம் டெரரிஸ்டுக்கும் போறது, மற்ற விதமான இதை. அதனால்தான் நம்ம ஒரு நாடு மட்டுமே இதை செய்ய முடியாது. எல்லா நாடுகளும் ஒத்துழைத்ததன் பேரில் தான் அப்பதான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் பரிமாறிச்சு இந்த கருப்பு பணத்தை பற்றி செய்தி வர ஆரம்பிச்சது. அப்ப 2001 தான் இந்த 9/11 நடந்தது. அதற்கு பிறகுதான் உலக நாடுகள் எல்லாமே இதற்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தது. அதனாலதான் நம்மள அப்ப மீட்க முடியுது. 2001 இருந்து 2004 வரைக்கும் இவர்கள் இருந்தாங்க, அதற்கான செயல் ஒன்றும் செய்யல. அதற்கப்புறம் இதுவும் ஒரு காரணம் என்னன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து செய்யணும். இதர் ஒரே நாளில் செய்ய முடியாது என்பது உண்மை. இதை நாங்கள் சொன்னோம், இதற்கான செயல்களை ஆரம்பித்தோம் என்பது உண்மை. ஆனால் இதை பேசி அரசியல்ல இதை மட்டுமே சொல்லி 100 நாளிலே செய்து எல்லாம் தெரிந்து இவர்கள் தெரியாதவர்கள் சட்ட நிபுணர்கள் எல்லாம் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனா இது வெளில கொண்டு வரணும், இந்த இதெல்லாம் இப்பயே வெளியிடணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். திரு பிரபாகரன், நீங்க அதனுடைய நீட்சியாக இன்னொன்னு கேட்க வேண்டியிருக்கிறது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இரண்டுக்குமே இந்த 3 பேரோட பட்டியலை 8 பேர் அடங்கிய 8 நிறுவனங்கள் 8 பேர் அடங்கிய ஒரு பட்டியலை கொடுக்கறாங்க. டிம்லோ, லோதியா, பிரதீப் பர்மன். இதுல 2 அமைப்பு கட்சிகளை கண்காணிக்கிற 2 அமைப்புகள், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம், ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான ஒரு அமைப்பும், தேர்தலை வாட்ச் பண்ற கண்காணிப்பு அமைப்பு நேஷனல் எலெக்ஷன் வாட்ச், இந்த 2 அமைப்பும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த கருப்பு பணம் வைத்திருக்கிறாங்கன்னு சொன்ன இந்த நபர்களிடமிருந்து, கோவாவை சேர்ந்த டிம்லோவிடமிருந்து 2004க்கும் 12க்கும் இடைப்பட்ட காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 1,18 லட்சம் ரூபாயை தேர்தல் நிதியாக வாங்கியது. அதே மாதிரி 65 லட்சத்தை காங்கிரஸ் வாங்கியிருக்கு நன்கொடையாக. அந்த கருப்பு பணம் வச்சிருந்தவங்கள்ட்ட பட்டியல் இருக்கு. இந்த 2 அரசுகளும் ஏதேனும் சில சட்ட காரணங்களை அல்லது தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி இந்த பட்டியலை முழுமையாக வெளியிட தயங்குறதுக்கு இந்த தேர்தல் நிதி மாதிரி கட்சிக்கு தர நன்கொடை ஏதேனும் ஒரு வகையில காரணமாக இருக்குமா? இருக்கலாம். பட் இருந்தாலும் இங்க 2004 2012 அந்த காலகட்டம் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலகட்டம். இப்ப இவங்களுக்கு இந்த பேர்ல அவங்களுக்கு இந்த லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்குது. ஆனா அந்த வாய்ப்பு கொஞ்சம் கூட காங்கிரசுக்கு கிடையாது. ஆரம்பத்தில இருந்தே இவங்க 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கருப்பு பணம் வைத்திருக்கிறார்கள் என்று காங்கிரஸே அலெஜ் பண்ணக்கூடிய ஆசாமிகளிடம் இருந்து காங்கிரஸ் ஏன் பணம் வாங்க வேண்டும், காங்கிரஸ் ஏன் அந்த டொனேஷன் வாங்க வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன? அவங்களை காப்பாற்றணும்ன்ற ஒரு காங்கிரஸுக்கு கொடுத்தது 65 லட்சம். 2004 ஒரே ஒரு புள்ளிவரத்தை சொல்றேன். காங்கிரசுக்கு அந்த டிம்லோ கோவாவை சேர்ந்த சுரங்க நிறுவனத்தினுடைய அதிபர் அவங்க தரப்புல தரப்பட்டது, காங்கிரசுக்கு தரப்பட்டது 65 லட்சம், பிஜேபிக்கு தரப்பட்டது 1,18,000. அமௌண்ட் முக்கியமே இல்லைங்க, அமௌண்ட் முக்கியம் இல்ல. ஒரு ரூபாய் வாங்கினாலும் 1 கோடி ரூபாய் வாங்கினாலும் லஞ்சம். நான் எவ்வளவு அமௌண்ட் எனக்கு தெரியாது. அதை அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் கட்சிகள் எல்லோருமே இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு செலவுக்கு பைசா வேண்டும், அவங்க லஞ்சம் வேணும், அவங்க எலெக்ஷன் நடத்தணும். இப்படியே எலெக்ஷன் ஃபண்டிங் பை கார்பரேட்ஸ் நடக்குது. ஒரே விஷயம், இது என்னன்னா ஒரு நிழல் பொருளாதாரம் சொல்றோம். ஒரு ஷேடோ எக்கானமி நடந்துட்டு இருக்கு. இது மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்கிறதுங்கிற சீரியஸ்னஸே இல்லாம மெயின் பார்ட்டியும் ரூலிங் பார்ட்டியும் அப்போசிஷன் பார்ட்டியும் இருக்குதான் நான் பாக்குறேன். நான் என்ன சொல்றாங்க, 627 பட்டியல் காங்கிரஸ் கையிலும் இருந்தது,
பிஜேபி கையிலும் இருந்தது. ஜெய்ட்லி இன்னைக்கு மிரட்டுறாரு இது காங்கிரஸ் எம்பாரஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் பீரியட்ல பேசாம இருந்தாங்க. அப்ப பிஜேபிக்கு எம்பாரஸ்மெண்ட் இருந்திருக்கு. அப்ப இது மேட்ச் பிக்சிங்காக பிஜேபியும் காங்கிரஸும் செய்து கொண்டிருக்க ஒரு வேலையை நான் பாக்குறேன். இல்ல ஒரே விஷயம் இருங்க, 70 லட்சம் கோடிங்கிறது வந்து இன்னைக்கு இந்த பொருளாதாரத்துல வர வேண்டிய பணம் என்பது எங்கேயோ போய் டாக்ஸ் ஹேவன்ஸ்ல முடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பணம் இந்தியாவிற்கு வந்தால் பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படும். ஆனா எப்படி வருது இந்தியாவுக்குன்னா மொரிஷியஸ் தீவு மூலமா வருது. அவர் சொன்னாரு டாக்ஸ் ஹேவன்ஸ் அங்கங்கன்னு சொல்லிட்டு. நான் கேக்குறேன் கவர்மெண்ட் ஏன் டாக்ஸ் ஹேவன் வந்து மொரிஷியஸ் தீவோட அந்த தீவுகள் சின்ன சின்ன தீவுகளோட போட வேண்டும் என்று கேக்குறேன். யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருக்கும்போது ஒரு கேபினட் உத்தரவாக கூட வரல, அரசாங்க உத்தரவாக கூட வராம சாதாரண சர்க்குலராக இது போடப்பட்டதா சொல்றாங்க. 789 சர்க்குலர் நம்பர். அந்த சர்க்குலர் நம்பர் எதுக்காக போடப்பட்டதுன்னா யஸ்வந்த் சின்ஹாவுடைய டாக்டர் மருமகள் வந்து மொரிஷியஸ் தீவுல ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. காக்ஸ் அண்ட் கிங்ஸ் வந்து போய் பிடிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, காக்ஸ் அண்ட் கிங்ஸ் இங்க டிராவல் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அமெரிக்கன் கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா மொரிஷியஸ் தீவுல இருந்து அந்த பணம் வந்திருக்கு. யாரும் நெருங்கி போகும்போதுதான் யஸ்வந்த் சின்ஹாவுடைய மருமகள் உட்பட அதுல இன்வால்வ்மெண்ட் தெரியுது. அதனாலதான் 789 சர்க்குலரை போட்டு அது ஒரு இதுல சொல்றாங்க, அந்த சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுவதற்கு மொரிஷியஸ் அத்தாரிட்டி சர்டிபிகேட் கொடுத்தா போதுங்கிறாங்க. எங்க இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் முதல் முறையாக அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுல ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அதுல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நெருங்கி போகும்போது ஒரு சர்க்குலர் மூலமாக நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், அவங்க சர்டிபிகேட் கொடுத்தா போதும் சொல்லிட்டு 789 சர்க்குலர் மூலமாக யஸ்வந்த் சின்ஹா கொண்டு வந்ததுதான் அந்த கட்டம். அப்ப தொடர்ச்சியாக பிஜேபியும் காங்கிரசும் மாறி மாறி இந்தியாவிற்கு வர வேண்டிய பணம், இந்தியா ஏழை நாடு நம்ம பேசிட்டே இருக்குமே, இவ்வளவு பணம் 70 லட்சம் கோடி வெளியில இருக்குன்னா உள்ளே கொண்டு வந்து இந்திய மக்களுக்காக ஏதாவது செய்யணும் என்று ஆசைப்பட்டிருந்தால், மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக நேர்மையாக இந்த லிஸ்டை வெளியிடட்டும். அதுதான் ஆரம்பம் நான் பாக்குறேன். லிஸ்ட் வெளியிடட்டும். அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க. ஆர்டிஐ அப்ளிகேஷன்ல சுப்ரீம் கோர்ட் என்ன அரசியல் தான் சார் பேசிட்டு இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிஐ அப்ளிகேஷன் போடும்போது 2011 காங்கிரஸ் போடும்போது அந்த ஆர்டிஐ அப்ளிகேஷன் காங்கிரஸ் பதில் சொல்லல. சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க நீங்க பேரை ரிவீல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் இன்றைக்கு வரைக்கும் அந்த பேரை ரிவீல் பண்ணல. இன்னைக்கு பிஜேபி அதே வேலையை பண்றாங்க. என்ன ரெண்டு பேரும் காங்கிரசும் பிஜேபியும் மாறி மாறி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் தான் நமக்கு? இது மக்களுடைய பணம் இல்லையா? ஒரு நிமிஷம் பொருளாதாரத்துறை சேர்ந்து அரசியல் பேசுறேன். சுருக்கமா சொல்லி 2004 இருந்து 2009 ஏன் அவர் வந்து இவங்க மேல கேஸ் நடத்தினோமா? எங்களுக்கே பணம் கொடுத்திருந்தாலும் இவர்கள் மேல நாங்க 2011 வந்து கேஸ் நடத்தினோமா இல்லையா? இதை அதாவது யார் பணம் கொடுக்கிறது யார் வேணா கொடுக்கறாங்க. ஆனா அதற்காக நாங்க அவங்களை வந்து தண்டிக்காவையோ இல்ல அவர்களை பற்றிய குறிப்புகளை எடுத்து சொல்லாமையோ கோர்ட்ல சொல்லாமையோ இருந்தோமா? இல்லையே. அதனால நாங்க ஒண்ணுதான் கேட்கிறோம், 15 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுக்கறேன்னு இவர் சொன்னார், மோடி சொன்னாரு. நான் இங்க இருக்க மக்கள்கிட்ட சொல்றேன், பக்கத்துல இருக்க பிஜேபி காரங்க போய் எனக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுங்கயா, ஏன்னா அதை சொல்லிதான் சொன்னாரு, அதுக்காக நாங்க ஓட்டு போட்டோம். எங்க 15 லட்சம் ரூபாய் எங்கன்னு ஒவ்வொருத்தரும் பிஜேபி காரங்களை போய் கேட்கணும். அந்த 15 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா நாங்க வாழ்த்துறோம். தயவு செய்து அடுத்த கட்டத்துக்கு உங்கள்ட்ட வரணும். ஒரு பொருள் தணிக்கையாளர் முறையில் இவ்வளவு பணம் எப்படி இந்தியாவிலிருந்து அவ்வளவு எளிதா இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்திய கொஞ்சம் விரிவா பதில் சொல்லணும். இது கொஞ்சம் விரிவா பதில் சொல்லணும். ஒரு சின்ன விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து லஞ்சமாக வாங்கும் பணம், ரியல் எஸ்டேட்டுக்காக பிளாக் மணி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க பிளாக் மணி கேஷ் சேர்ந்து போச்சு, என்னால பேங்க்ல போட முடியாது. பேங்க்ல போட்டா எனக்கு ப்ராப்ளம் வரும், எனக்கு கொடுத்தவனுக்கும் ப்ராப்ளம் வரும்ன்ற ஒரு காரணத்துல நான் என்ன பண்றேன், இந்த பணத்தை நான் எப்படியாவது பார்க் பண்ணணும். நான் எங்க பார்க் பண்ணுவேன்? இதுக்காகவே துபாயிலும் மஸ்கட்டிலும் ஒமான் வேறு கண்ட்ரிஸிலும் சிங்கப்பூர்ல மலேசியால இருக்கிற இந்திய குடும்பங்கள் வந்து அங்கே சம்பாதிச்சு அங்க வந்து இங்க பணம் அனுப்புறாங்கல்ல, இதுக்கு இந்த ஹவாலா ரூட்ன்றது அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹவாலா ரூட் அவங்களுக்கு கொஞ்சம் சீப்பராகவும் கிடைக்குது, ஃபாஸ்டராகவும் கிடைக்குது, பேங்க்ல சார்ஜஸ் இல்லாம. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 திராம வந்து யுஏஇல நீங்க அனுப்பணும் அப்படின்னா அவனுக்கு கிட்ட 10,000 திராமுக்கு வேண்டிய பணத்தை வந்து அங்க லோக்கல் ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துருவான். அவனுடைய ஃபேமிலிக்கு இங்க போனா ஒரு போன் கால்ல அந்த ஃபேமிலிக்கு இங்க போயிடும். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற இந்த கேஷ் எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றேன். எங்கிட்ட உடனே இடி என்ன தேடி வந்திருப்பாங்க, அந்த பணத்தை கொண்டு இங்க கொடுக்க நேரிடும். இந்த மாதிரி வந்து இங்க வந்து இது பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. அங்கே எனது அக்கௌண்டில் சுவிஸ் பேங்கில் அங்கே பணம் போய் சேர்ந்து விடுகிறது. இப்படித்தான் இந்த ஹவாலா தான் ஆரம்பிக்குது. இந்த ஹவாலா இவர் சொல்ற மாதிரி ட்ரக் மணி, இட் இஸ் எய்டிங் டெரரிஸ்ட். இந்த மாதிரி நீங்க வந்து இதை மீட்கிறது பத்தி பேசுறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம போச்சுன்னு கேட்டீங்களா, அது சொன்னேன். வங்கிகள் ஒரு பெரிய ரோல் பண்ணக்கூடாதுல. தனியார் வங்கிகள்
ஃபாரின் பேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண. நீங்க HSC பேங்க்ல இங்க டெபாசிட் பண்ணா அங்க போய்டும் உங்களுக்கு. அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல நீங்க இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்களோட விலையை வந்து இம்போர்ட்ல அதே மாதிரி இம்போர்ட் பண்ணும்போதும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் சரி அண்டர் பிரைசிங்கும் ஓவர் பிரைசிங்லயும் பெரிய லெவல்ல நீங்க அடிக்க முடியும். இது ஒரு வழி, இதான் மேஜர் ரூட். இதுவும் ஃபாரின் பேங்க்ஸ் மூலமாக தான் போகிற அமௌண்ட் மிகப்பெரிய அமௌண்ட். சும்மா அந்த அவாலாங்கிறது மிடில் ஈஸ்ட்ல போய் வேலை செய்யற நம்ம ஆளுங்க சம்பாதிக்கிற ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் பர்சன்டேஜ். உண்மையில பிடிக்க வந்து ஃபைனான்சியல் சிஸ்டம்ல இருக்க குளறுபடி சார். அதை பிடிக்காம நீங்க ஃபைனான்சியல் சிஸ்டம்ல உள்ள குளறுபடியை பிடிக்காமல் நீங்க ஃபாரின் பேங்க் செய்கின்ற வேலைகளை பிடிக்காம நீங்க இந்த அவாலா ஒழிக்க முடியாது. நீங்க சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.